ஒவ்வொருவருடைய மனநிலையும் வித்தியாசமானதாக காணப்படும். வேதத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பகுதி அநேக ஜனங்களுக்கு ஒரு புரியாத ஒரு பகுதியாக காணப்படலாம். ஒருவேளை இது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை குறிக்கக்கூடியதா அல்லது இரண்டாம் வருகையை குறிக்கக்கூடியதா, இது எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் 3 காலங்களுக்கும் உரியவை என்று சொல்லி திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். எதுவும் இறந்த காலத்தில் முடிந்து போகிறது இல்லை, நிகழ்காலத்தோடு முடிந்து போகிறதும் இல்லை, அல்லது எதிர்காலத்திற்கு உரியது என்று சொல்லி சொல்லப்படுவதற்கும் இல்லை. 3 காலங்களுக்கும் உரியவராய் தேவன் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறதன் மூலம் ஒவ்வொரு வசனமும் 3 காலங்களுக்கும் உரியது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் 13வது வசனத்தை. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உமோடு கூட நடந்து செல்ல எங்களை நீ தகுதிப்படுத்தும். உடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் இருத்தி வைக்க எங்களுடைய இருதயங்களை நீர் விருத்த சேதனம் உள்ளதாக்கும். பேசுகிற அடியண்டி உதடுகளையும் நீர் விருத்த சேதனம் உள்ளதாக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீகா தீர்க்கதரிசி. மீகா என்றால் என்ன அர்த்தம்? மீகா அழகாக ராஜன் பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புத்தகத்தை குறித்து புதன்கிழமையில் பைபிள் ஸ்டடி நேரத்தில் அழகாக தெளிவாக அவர் எடுத்துரைத்து கொண்டு இருக்கிறார், சொல்லி கொடுத்தார். அது சில நேரங்களில் சிலர் கேட்கிறீர்கள், சிலர் கேட்பதில்லை. கேட்டிருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். மீகா என்றால் என்ன அர்த்தம்? Who is like God? என் தேவனை போல் யாருண்டு? அதான் அந்த மீகாயா என்கிற வார்த்தையினுடைய பொருளாக இருக்கிறது. மீகாயா என்பதுதான் எபிரேய வார்த்தை. மீகா, மைக்கா என்று சொல்லி அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ்லேயும் அந்த மீகா என்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மீகாயா என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், ஹூ இஸ் லைக் காட்? என் தேவனை போன்றவர் யார்? அப்போ இந்த மீகா தீர்க்கதரிசி எந்த காலகட்டத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியர்களுக்கு சிறைப்பட்டு போகும் முன்பு தேசம் 2ஆக பிளவுபட்டது. வடராஜ்யம், தென் ராஜ்யம். வடராஜ்யத்தில் யார் இருந்தது? வடராஜ்யத்தில் யார் இருந்தது? யோசிக்கிறீங்க, இது இந்தியாவில் வடநாட்டில் கேட்கல. கானான் தேசத்தில் வடராஜ்யத்தில் யார் இருந்தது? இஸ்ரவேலர்கள் காணப்பட்டார்கள். தென் ராஜ்யத்தில் யார் காணப்பட்டார்கள்? யூதர்கள் காணப்பட்டார்கள். ஏன் 2 பிரிவாக பிரிந்தது? தேசம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு பாகாலுடைய காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததினாலே ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பிளவை உண்டு பண்ணினார். அது சாலமோனுடைய குமாரன் ரெகோபயாம் காலத்தில் தேசம் 2 பட்டது. ரெகோபயாம் தலைமையில் உள்ள தென் ராஜ்யமானது யூதா என்றும், யெரொபெயாம் தலைமையிலான வடராஜ்யமானது இஸ்ரவேல் என்றும் பிரிக்கப்பட்டது. இது கிமு
1100 நடந்த 1100க்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த வடராஜ்யம் தென்ராஜ்யம் என்று சொல்லி பிரிக்கப்பட்ட போது வடராஜ்யத்திலும் தென்ராஜ்யத்திலும் இருந்த ராஜாக்கள், மீகா தீர்க்க தரிசனம் உரைத்த போது இருந்த ராஜாக்கள் யார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் என்றால், 1 ராஜாக்களின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். சாரி 22:8. வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகி மீகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். இங்கே 2 ராஜாக்கள் இருக்க, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா இங்கே யார் இருக்கிறார் என்றால் ஆகாப் இருக்கிறார். அதுக்கு முந்தைய வசனங்களில் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இஸ்ரவேலின் ராஜா ஆகாப். யூதாவின் ராஜா யார் இருக்கிறாங்க? யோசபாத் இருக்கிறார். யோசபாத். இப்போ சீரியாவிலிருந்து ஒரு பெரிய போர் படையானது இஸ்ரவேலை முற்றுகை போடுவதற்காக வந்திருக்கிறது. வடராஜ்யமான இஸ்ரவேலை முற்றுகை போட கடந்து வந்திருக்கிறது. இப்போ சீரியாவை மேற்கொள்ள இந்த இடத்துல இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய துணையோடு கூட போக வேண்டும் என்று சொல்லி யோசபாத்தை அங்கே வர வைக்கிறார். அங்கு போருக்கு ஆயத்தமாகிறார்கள். ஆனால் யோசபாத்து, யூதாவின் ராஜா, அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே யாராவது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலின் ராஜா பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டான். போருக்கு போகலாமா வேண்டாமா என்று சொன்ன உடனே அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, ராஜாவுக்கு ஒத்து ஊதுறவங்க, ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் யோசபாத்தோ அங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறார்களா, கர்த்தரிடத்தில் விசாரித்து சொல்லுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்கும்போது அங்கே இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறார், மிகாயா என்று சொல்லி ஒருத்தன் இருக்கிறான், ஆனால் அவன் எனக்கு எப்போதுமே விரோதமாக தான் சொல்லுவான். பிரியமானவர்களே, சில நேரங்களில் இந்த காரியம் கடினமான ஒன்றாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை இருப்பதை இருப்பதாகவே சொல்லும்போது சிலருக்கு அது கஷ்டமாக இருக்கும் ஏற்றுக்கொள்ளணும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு இருந்தது போலவே ஆண்டவருடைய வார்த்தையை இருப்பது போலவே சொல்லும்போது அது கடினமாகவே தோன்றும். இப்போ யோசபாத் சொல்கிறாரு, பரவாயில்ல, இஸ்ரவேலின் ராஜாவை அந்த மிகாயாவை அழைத்து வந்து அவருடைய இடத்துல நாம் கேட்போம், கர்த்தருடைய வார்த்தை கேட்போம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மிகாயா அங்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை உரைப்பது தான் இந்த மீகா தீர்க்க தரிசன புத்தகம். இப்போ எங்கே வாசிக்கணும் இந்த மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தை? 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கணும். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தை வைத்து வாசித்தாதான் மீகா தீர்க்க தரிசன புத்தகம் விளங்கும். இல்லைனா மீகா தீர்க்கதரிசி எதையோ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நாம் இருந்து விடுவோம். அப்போ இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. போருக்கு போனீன்னா நீ செத்து போயிடுவான்றாரு. ஏன்னா அதற்கு முன்பதாகவே சொல்லிவிட்டார். மிகாயா வந்து சொல்லிட்டார், நீ இப்போ வந்து உன்னுடைய ரத்தத்தை எது வந்து குடிக்கின்றாரு? நாய்கள் வந்து குடிக்கின்றார். இப்போ சொல்கிறத கேட்காம, மீகா சொல்கிறத கேட்காம
மீகாவை கொண்டு போய் சிறைச்சாலையில் ஒப்பு கொடுத்துட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகி ஆகாப் வேஷம் மாறி போருக்கு போகிறான். யோசபாத்துக்கு ராஜ கிரீடம் வச்சுட்டு இதில் தேரில் உட்கார வச்சுட்டு வேஷம் மாறி அவன் போருக்கு செல்லுகிறான். போருக்கு போன இடத்துல ஈட்டி நேராக வந்து இஸ்ரவேலின் ராஜாவாகி ஆகாபை கொன்று போட்டது. அவனுடைய தலைக்கவசத்தையும் அவனுடைய வாளையும் கழுவுறதுக்காக, அந்த தேரையும் கழுவுறதுக்காக நதியில் போய் அந்த இரத்தத்தை அவர்கள் கழுவுகிறார்கள். அதனுடைய ஆகாப் ராஜாவினுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கினது. பிரியமானவர்களே, ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்றால், வேதம் மிக தெளிவான ஒரு காரியமாக இருக்கிறது. அது சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் மாறாத விசேஷமாய் இருக்கிறது, மாறாத சுவிசேஷமாய் அது இருக்கிறது, மாறாத சத்தியமாய் அது இருக்கிறது. இப்போ மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஜனங்கள் சீர்கெட்டு போயிருக்கிறீர்கள். வடராஜ்யத்திலே காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். மீகா 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற் காலமாகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ. ஜனங்களை குறித்து சொல்லுகிறார், சீரியரை குறித்து சொல்லுகிறார். இப்போ இஸ்ரவேல் தேசத்தை, வடராஜ்யமாகிய இஸ்ரவேல் தேசத்தை இந்த அசீரியர்கள் கடந்து வந்து சிறைபிடித்து போன ஆண்டு என்ன? கிமு 750. தென்ராஜ்யமான யூதாவை சிறைபிடித்து போட்டு கொண்டு போன ஆண்டு என்ன? பாபிலோன் தென்ராஜ்யமான யூதாவை சிறைபிடித்து போன ஆண்டு கிமு 586. இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தெரியாது ராஜ்யங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய வேத புத்தகமே வரலாறாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளே இன்றைக்கும் சத்தியமாக இருக்கிறது. இந்த இடத்துல மீகா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், இதோ இஸ்ரவேலரை சிறைப்பிடித்து கொண்டு போன அசீரியர்களே உங்களுக்கும் ஐயோ. இஸ்ரவேல் ஜனங்களே நீங்களும் சிதறடிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பொல்லாங்கினாலே நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலை சிறைப்பிடித்து கொண்டு போன அசீரியர்களே உங்களுக்கும் ஐயோ. இதோ இப்போ 12வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் ஜனங்களே உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வசனத்தை மீகா சொல்லுகிறார். சிறைபிடிக்கப்பட்டு போனவர்கள் ஆங்காங்கே சென்று ஆங்காங்கே அந்தந்த தேசத்திலே இருந்து அந்தந்த தேசத்தாருடைய கலாச்சாரத்தோடு ஒன்றி போய்விட்டார்கள். ஆனால் வசனத்திற்கென்று நின்ற யூதர்கள் மீதியானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. த எலெக்ட் ரெமனன்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள். ரெமனன்ட் என்றால் மீந்திருக்கிறவர்கள், மீதியான ஜனங்கள். ஆண்டுடைய வார்த்தையிலே உண்மையோடு உத்தமமாய் நடந்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அதற்கு செவிசாய்த்தவர்கள். அவர்களை நோக்கி சொல்லுகிறார், மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். மீந்திருக்கிற கூட்டத்தை ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறவராய் இருக்கிறார். எப்படி சேர்ப்பாரா? போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன், தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய். ஆண்டவர் சொல்றாரு,
நாள் ஒன்று வரும், மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. நாள் ஒன்று வரும், அன்று இந்த மீந்திருக்கிற கூட்டத்தை என் மந்தையோடு கூட சேர்ப்பேன், என் மந்தையோடு கூட சேர்ப்பேன். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல மந்தை என்று சொல்லுவது எது? யூதாவை குறித்து சொல்லுகிறார், யூதாவை குறித்து சொல்லுகிறார். இப்போ மீந்திருக்கிற இஸ்ரவேல், வடராஜ்யமான இஸ்ரவேலிலே மீந்திருக்கிற ஜனக்கூட்டம், ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவிமடுத்து உத்தமமாய் பின்பற்றின ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் அவருடைய மந்தையாகிய அந்த மந்தையிலே சேர்ப்பேன் என்கிறார். இப்போ அடுத்த வசனத்தை நாம் படித்தோம் என்றால், தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தடைகள் நீக்கப்பட வேண்டும், மந்தையிலே சேர்க்கப்பட வேண்டும் என்றால், யூதா ஒருபோதும் அங்கே சிதறடிக்கப்பட்ட யூதர்களை தன்னோட சேர்த்து கொள்ளாது. காரணம் என்ன? அவர்கள் பாகாலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் மாறிவிட்டார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற சமாரியாவிலே அவர்களுக்கு தனியாக பலிபீடமானது கட்டப்பட்டது. மேலே தானிலும் கீழே பெத்தேலிலும் ஒரு பலிபீடமானது பலிபீடங்கள் கட்டப்பட்டு ஆங்காங்கே அவர்கள் பலி செலுத்தி வந்தார்கள். இப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தரை உண்மையாய் தேடினவர்கள், உண்மையாய் பின்பற்றி நடந்தவர்களை இந்த இடத்துல கூட்டி சேர்ப்பன்றாரு. யூதர்கள் ஒருபோதும் சமாரியாவுக்குள்ளே நுழைய மாட்டார்கள். தடைகள் நீக்கப்பட வேண்டும், தடைகள் நீக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு மீகா மூலமா, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். எங்க போனாரு? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் படித்தோம் என்றால் அழகாக நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சமாரியாவின் பட்டணங்களுக்குள்ளே போனார். சீகா என்கிற பட்டணத்துக்குள்ளே போய் யார்கிட்ட பேசிட்டு இருந்தார்? சமாரிய ஸ்திரீயினிடம் பேசி கொண்டிருந்தார். தடைகள் உடைத்தெறியப்பட வேண்டும், தடைகள் நீக்கப்பட வேண்டும். இப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் யாவரும் ஒருமித்த தொழுவத்துக்குள்ளே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி மீகா இங்கே சொல்லுகிறார். அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் செய்கிறார் என்பதை மீகா மூலமாக முன்னறிவிக்கப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல அழகாக நாம் பார்க்கிறோம், வருகிற மாதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் நினைவு கூறும்போது நிச்சயமாக அவருடைய 2ஆம் வருகையை நாம் நினைவு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தான் மீகா இந்த இடத்துல சொல்லுகிறார். இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையானது இங்கே முன் அறிவிக்கப்படுகிறது. எப்போ? அவர் பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே, 900 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே சொல்லப்படுகிறது. ஆதியிலேயே சொல்லப்பட்டது, அதன் பிறகு ஏசாயா மூலமாக சொல்லப்பட்டது, அதன் பிறகு இப்போ யார் மூலமாக சொல்லப்படுது? மீகா மூலமாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக ஆண்டவருடைய பிறப்பானது முன்னறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல நாம் ஒரு சின்ன ஆராய்ச்சிக்குள்ளாக நாம் போக வேண்டியதாய் இருக்கிறது. தடைகள் நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இப்போ தடைனா என்ன? தடை என்ன தடையாக இருக்கும்? எது? பாவம் தடையாக இருக்கும். வெரி குட், பரவாயில்ல, சொல்லுங்க, முழுசாக சொல்லி முடிக்கணும். தடைனா என்ன தடை? புரியல. சுதந்திரமா எங்கேயும் செய்வதற்கு தடை இல்லாமல். ஓகே, வேற? சரி, ஓகே. தடை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிற காரியங்கள் அனைத்தும் இந்த உலகத்தை சார்ந்தவைகளாகவே காணப்படுகிறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வித்தியாசமான பார்வையானது இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வித்தியாசமாக நம்ம சிந்திக்கிறவர்களாக மாறிவிட்டோம்.
ஏன்னா பிசாசு அப்படி தானே நம்மளை வஞ்சித்து விட்டான். இல்லைங்க, தேவ சாயலாக இருந்த ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து நீங்கள் தேவர்களைப் போல மாறிடுவீங்கன்னு சொன்னவுடனே அவனும் நம்பி பழத்தை சாப்பிட்டான். அந்த கதை தான் இன்றைக்கி நடக்குது. 2 புடவை வாங்கினா 1 புடவை இலவசம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கூட்டமான கூட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த 2 புடவையில் இன்னொரு புடவையுடைய ரேட்டும் சேர்ந்து இருக்குன்னு நமக்கு தெரியாது, தெரிஞ்சும் போய் வாங்குவோம். அப்படி தான் இன்றைக்கி உலகம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. எதுவுமே இலவசமானது கிடையாது, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டது, ஏற்கனவே உருவகப்படுத்தப்பட்டது. இப்போ ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் தேவ சாயலாகவே உண்டாக்கினார். இப்போ தேவ சாயலாய் உண்டாக்கினவர்களையே இருக்கிறவர்கள்ட்டையே போய் எப்போ நான் உன்னை தேவர்களை போல மாற்றிடுவேன் அப்படின்னா எப்படி இருக்குது? நேராக சொல்லணுன்னா இப்போ முன்னாடி ராஜன் பிரதர் உட்காந்துருக்காரு, அவரே சொல்கிறேன், வேறு யாரும் சொல்ல. அப்பா உங்களை நான் நல்ல ஒரு போதகராக மாற்றி காட்டுறேன். ஏன் அவர் இல்லையா? இதாங்க ரைட், ஓகே. அப்போ எவ்வளவு அழகாக பிசாசு தந்திரமாய் காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறான். இதுதான் இங்கே உண்டாகிற முதல் தடை. நம்முடைய கண்கள் இந்த உலகத்தினாலே மறைக்கப்படுகிறதா இருக்கிறது. உலகத்தின் மாயைகளினாலே நம்முடைய கண்கள் மறைக்கப்படுகிறதா இருக்கிறது. அதனால தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை நோக்கி பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, எபிரேய வார்த்தை பராட்ஸ். பராட்ஸ் பராட்ஸ் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தடை என்று சொல்லப்படும் போது இங்கே பராட்ஸ் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நேரடியாக இதனுடைய அர்த்தம் பார்க்கும்போது ப்ரீச் என்று சொல்லுகிறார்கள். ப்ரீச் அப்படின்னா மெடிக்கல் டேர்ம், இது அடிக்கடி உபயோகப்படுத்துவார்கள். ஒரு குழந்தை பிறக்கும்போது குழந்தை உட்கார்ந்த நிலையில் இருக்கும், அந்த நிலையை அவங்க சொல்லும்போது ப்ரீச் என்று சொல்லுவார்கள். அப்போ இது அழகாக ஒரு குழந்தை பிறப்பிற்கு மருத்துவ துறையில் அவர்கள் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது ப்ரீச் என்கிற வார்த்தை. வேதத்திலேயே அநேக இடங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்தது என்ன? இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றான். முந்தின வசனம் 28வது வசனம், அவள் பெறுகிற போது, அதாவது யூதாவுக்கு பிள்ளை பெற்று தாமார் பெற்றெடுக்கிறாள். அப்பொழுது அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மறுத்து வச்சு அதன் கையை பிடித்து அதன் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றால், அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்தது என்ன? இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றான். அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று தமிழில் சொல்லப்படும். அதுக்கு பேர் பராட்ஸ். பராட்ஸ் என்கிற எபிரேய வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டது. பராட்ஸ் என்கிற எபிரேய வார்த்தை தான் நம்ம தமிழாக்கத்தில் பாரேஸ் என்று படிக்கிறோம். இப்போ மீறி வந்தது, அதாவது தடையை மீறி. ஏன்னா முதல்ல ஒரு குழந்தை கை நீட்டிருச்சு, அதை வெளியே எடுக்கிறதுக்குள்ள, மருத்துவ வச்சு வெளியே எடுக்கிறதுக்குள்ள அடுத்த குழந்தை வெளியே வந்துருச்சு. மீறி வருதல். இப்போ இந்த குழந்தை பிறப்பை குறிக்கும் போது இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தது எங்கே பயன்படுத்தப்படுகிறது என்றால், நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 10வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். பூரணமாய் நிரம்பும், புரண்டோடும்.
இந்த இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, அது எல்லை மீறினதாக காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்திலே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வார்த்தையை தான் இங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மீகா தீர்க்கதரிசி சொல்லும்போது பராட்ஸ் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டுகிறது. இப்போ ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் படித்த யூதாவுக்கு பிறந்த குழந்தை பேர் என்ன? பாரேஸ். இந்த பேரை நம்ம எங்கே வாசிக்கிறோம்? அடுத்தது புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். இப்போ யாருடைய வம்ச வரலாறு இங்கே சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் யாருடைய பேர் வருகிறது? பாரேஸ். இப்போ தடையை மீறி வந்தவன், தடையை மீறி வந்த பாரேஸ். சொல்லுங்க பார்க்கலாம். தடையை மீறி வந்த பாரேஸ். இப்போ இந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை உடைத்தெறிந்து வருகிறவர், தடைகளை முற்றிலுமாக நீக்குகிறவர் இங்கே முன் வருகிறார். அதனால தான் அவருடைய வம்ச வரலாற்றில் தாமாருடைய பெயர் இடம்பெற்று இருக்கிறது. ஸோ பாரேஸ் தாமாரிடத்தில் பிறந்தவன், யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த ஒரு மகனாய் காணப்படுகிறான். அவனுடைய வம்ச வழியில தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை மிக தெளிவாக நாம் படிக்கிறோம். இப்போ இந்த தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி உள்ளே கடந்து வருகிறார், இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வருகிறார் நாம் பார்க்கும்போது எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. யாரை குறித்து சொல்லப்படுகிறது? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்படுகிறது. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தர்லினார். யார் தந்தர்லினார்? யார் தந்தர்லினார்? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் எல்லா அதிகாரத்திற்கும் துரைத்தனத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்திருக்கும்படி. இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் உயர்ந்திருக்கக்கூடிய நாமம், இயேசுவின் நாமம் உன்னதமான நாமம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்கார செய்தவர் யாரு? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன். அப்ப ஆண்டவர் உன்னதமான காரியத்தை கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தில் நடப்பிக்க ரோமர்களுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க அல்ல, மாறாக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க அவர் தம்மை கல்வாரி சிலுவையிலே ரோமர்களின் அதிகாரத்திற்கு உட்பட்டவராய் சிலுவை மரணத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் மேலாக என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து தேவனாக காணப்பட்டார், மனிதனாக காணப்பட்டார். அதனால தான் இங்கே சொல்லப்படுகிறது மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தில் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். இப்போ மனிதனாக கடந்து வந்த இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில்
அவர் முன்பாக நடந்து போகிறார். இப்போ இரண்டாவது பகுதியை வாசிங்க, 13வது வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி. அவர்கள் தடைகளை நீக்கி, பாருங்க, முதல்ல படிக்கும்போது ஒருமையில் சொல்லப்பட்டு தடைகளை நீக்கி போடுகிறவர், ஒருமையா பண்பையா? ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து முன்பாக தடைகளை நீக்கி அவர் நடந்து போகிறார். இப்ப அவர்களுக்காக நடந்து போகிறார். இப்ப அவரை பின்பற்றி நடக்கிற அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியமானது இதில் அடங்கி இருக்கிறது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தடைகளை நீக்கி முன்னதாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவராய் கடந்து வந்து விட்டார். இப்ப தடைகளை நீக்கி போட்டவர் காட்டின வழியிலே நடக்கிற ஜனங்கள் இப்ப வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும். வாசல் யாரு? வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இங்க என்ன சொல்லப்படுகிறது? மீகா சொல்லுகிற காரியம், தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இப்ப இவர்கள் தடைகளை நீக்கி சென்றவர் முன்னாடி போயிட்டாரு, தடைகள் உடைக்கப்பட்டு விட்டது. இப்ப நாம் என்ன பண்ணணும்? அந்த தடைகள்லாம் நீக்கினவருடைய வழியில நடந்து போய் வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும். யார் அந்த வாசல்? இயேசுவே அந்த வாசல். 1வது வசனத்தை வாசிங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானே வாசல், என்னுடைய வார்த்தைகள் உங்களை சுத்திகரிக்கிறது, நான் தடைகளை நீக்கி போட்டு இருக்கிறேன், என் வழியாய் அன்றி ஒருவனோ பரலோகத்துக்குள்ள வர முடியாது, மேய்ச்சலை கண்டடைய முடியாது. யார் உள்ள வர்றதுக்கு எத்தனைப்பா? கொள்ளைக்காரன், கள்ளன். ஆமா, அவன் கொள்ளைக்காரனமாக இருக்கிற ஒரு திருடனாய் காணப்படுவான். அவனுக்கு அங்கே இடம் இல்லை. மாறாக அடுத்த வசனம், 2வது வசனம், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். இப்ப ஆடுகளை மேய்க்கிறவர் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர். இப்ப வாசல் வழியாய் பிரவேசிக்கிற மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் காணப்படுகிறான். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இதோ நானே வாசலாய் இருக்கிறேன், என் வழியாய் நீங்கள் பிரவேசித்தால் உங்களுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு, நல்ல மேய்ச்சலை கண்டடைவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீகா மூலமாக ஆண்டவர் உன்னதமான காரியத்தை இங்கே சொல்லுகிறார். முதல் காரியம், இயேசு கிறிஸ்துனுடைய 1ஆம் வருகை இங்கே சொல்லப்படுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் வந்து சென்று விட்டார். இப்ப அவர் காட்டின வழியில நாம் நடக்க வேண்டும், வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்து சென்று விட்டார். இயேசு கிறிஸ்துவின் காலம், அதன் பிறகு உண்டான காலம். அடுத்தது 3ஆவதாக சொல்லப்படுகிறது, அவர்கள் ராஜா, அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக போவார், அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இது 2ஆம் வருகையிலே நடக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. 2ஆம் வருகையில் நடக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை திருப்புவோம் என்றால் அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 13-14 வசனங்களை வாசிப்போம். நான் அல்பாவும் ஒமேகாவும்
ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள். நான் ஏற்கனவே அழகாக ஒரு இஸ்ரேல் போயிட்டு வந்தப்போ ஒரு வீடியோ போட்டு காட்டினேன். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அவர் எங்கே இறங்கி வருவார்? ஒலிவ மலையில் இறங்கி வருவார். எப்படி கடந்து போவார்? எப்படி கடந்து போவார்? கிழக்கு வாசல் வழியாக கடந்து போவார். ஒரு சிலர் தான் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. வெரி குட். கிழக்கு வாசல் வழியாக கடந்து போவார். நடுவில் என்ன பள்ளத்தாக்கு இருக்கிறது? கிதரோன் பள்ளத்தாக்கு இருக்கிறது. இப்போ கிதரோன் பள்ளத்தாக்கிலிருந்து ஒலிவமலை வரைக்கும் உள்ள சவக்குழிகள் யாருடையது? இஸ்ரவேலர்களுடைய, யூதர்களுடையது. கிதரோன் பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கு வாசல் வரையில் உள்ள சவக்குழிகள் யாருடையது? முஸ்லீம்கள் கையில் உள்ளது. முஸ்லீம்கள் கையில் உள்ளது. இப்போ ஆண்டுடைய வருகை நாளில் வாசல் திறக்கப்படும், பூமி அதிர்ச்சி உண்டாகும், பிரேத குழிகள் திறக்கப்படும். இப்போ அந்த பள்ளத்தாக்கு நேராக மாறும். பள்ளத்தாக்கு சமமாக, ஏன்னா சியோன் மலை மேலே இருக்கிறது, இந்த சைடு ஒலிவ மலை இருக்கிறது. ஒலிவ மலையிலிருந்து இறங்கி தான் மேலே மறுபடியும் சியோன் மலைக்கு ஏறணும், கிழக்கு வாசல் நோக்கி ஏறணும். இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும். அப்பொழுது இந்த இடம் நிரப்பப்படும். அவர் ஒலிவ மலையிலிருந்து நேராக கிழக்கு வாசல் நோக்கி வருவார். கிழக்கு வாசல் திறக்கப்படும். ஆண்டவர் சொல்கிறாரு, கிழக்கு வாசல் வழியாக தான் ஒருவன் தேவாலயத்திற்குள்ளே நுழைய முடியும். அவருடைய வருகை நாளிலே காணப்படுகிற காரியமாக இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கக்கூடிய காரியம் என்ன? இதோ வாசல் திறக்கப்படும். இந்த வாசலின் வழியாக உள்ளே நுழைகிறவன் மேய்ச்சலை கண்டடைவான். இப்ப யார் இந்த வாசலுக்குள்ளே நுழைய முடியும்? யார் இந்த வாசலுக்குள்ளே நுழைய முடியும்? இந்த வாசல் வழியா பிரவேசிக்க முடியும்? சொல்லுங்க. யார் இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? இப்பதான் வசனத்தை பார்த்துருக்காரு. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் வாசல் வழியாய் பிரவேசிப்பார்கள். யார் இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். அவருடைய கற்பனைகளின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? மீகா அழகாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஜனங்களே, ஆண்டுடைய கற்பனைகளை விட்டு நீங்கள் விலகி நடக்கிறீர்கள். இதோ உங்களுக்காக தடைகளை நீக்கி போடுகிறவர் வருகிறார். அப்பொழுது நீங்கள் ஒன்றாக சேர்க்கப்படுவீர்கள். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் யூதா என்று சொல்லி 2 ராஜ்யமாக இருக்காது, ஒரே ராஜ்யம் காணப்படும். இஸ்ரவேல் என்று சொல்லி உங்களை யூதர்கள் என்று சொல்லி உங்களை அழைப்பார்கள். அதன் பிறகு 2ஆம் வருகைக்கு முன்பதாக அவருடைய வழியிலே நடக்கிற ஜனங்கள் யாவரும், உள்ளத்தில் யூதனாய் காணப்படுகிற, இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்ட, இயேசு கிறிஸ்து காட்டின வழியிலே நடக்கிற யாவரும், அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிற யாவரும் வாசல் வழியாய் உட்பிரவேசித்து ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு கடந்து செல்வார்கள். எதன் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு? ஜீவ விருட்சத்தின் மீது. ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்துவே. ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியானவராய் காணப்படுகிறார். 1ஆம் வருகையில் தடைகளை நீக்கி போட்டவராய் காணப்படுகிறார். அவரை அண்டி வருகிறவர்கள் ஒருபோதும் அவர்களுக்கு குறைவு காணப்படாது. அங்கே பிரகாசமாய் காணப்படும். அங்கே
தாகம் இருக்காது, அங்கே பசி இருக்காது, அங்கே பட்டினி இருக்காது, அங்கே முறுமுறுப்புகள் காணப்படாது, அங்கே வேதனைகள் இருக்காது, அங்கே கஷ்டங்கள் இருக்காது, அங்கே பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா எந்நேரமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவரோடு கூட தூதர்களுடைய கூட்டத்தாரோடு கூட நாம் என்றென்றைக்கும் அவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அதை தான் மீகா தீர்க்கதரிசி இந்த இடத்துல அழகாக சொல்லுகிறார். இதோ நாட்கள் வருகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவருக்கு முன்பாக போவார். அவருடைய இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டவர்களாய், கழுவப்பட்டவர்களாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் பின்னாலே நாம் கடந்து செல்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். அவர் முன்னணியிலே நடந்து போவார். நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம். அவரே வாசலாக இருக்கிறார். அவர் வழியாய் கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வாசல் வழியாய் கடந்து செல்ல நாம் ஆயத்தமாவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதற்குரிய வழியை திறந்து கொடுத்தார், தடைகளை நீக்கி போட்டார். சமாரியா பட்டணத்திற்குள்ளே நுழைந்தார். சமாரிய ஸ்திரீயின் இடத்துல பேசினார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய அங்கியை வந்து தொட்டு அந்த இடத்துல வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் சுகமடைந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் பாவிகள் அநேகர் அவரிடத்தில் கடந்து வந்தார்கள். பாவிகளோடு கூட அவர் முற்றிலுமாக விருந்துண்டு ஐக்கியம் பாராட்டினதை நாம் பார்க்க முடிகிறது. பாரம்பரிய தடைகளானது உடைத்தெறியப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்கிற காரியமானது சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றும் பாரம்பரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையே, ஆண்டவருடைய கற்பனைகளே நம்மை கிறிஸ்துவினிடம் கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது. வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் யார் என்றால் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனே, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவனே. ஆகையால் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தமாக, அவருடைய நாளுக்காக நாம் தகுதிபட ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த நாட்களிலே அவருடைய வசனத்தினாலே அனுதினமும் நாம் நம்மை சுத்திகரித்து ஆயத்தமாவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.